எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் அம்மா அப்பா பாதம் அணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகணம் பொந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்ச நிலையில் நின்று பரிவோடும் வந்தால் செய்மன்று. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணம் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று வைகாசி விசாகம் அற்புதமான நாள். இன்று வாய்ப்புள்ளவங்க பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களோட கோரிக்கை வைங்க, நிச்சயமாக நடக்கும். 30/5/2026. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, இரவு 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்று சூலம் கிழக்கு திசை. கிழக்கு திசை நோக்கி போறதா இருந்தால் தயிர் 1 டீஸ்பூன் சாப்பிட்டுட்டு போங்க. இன்றைய திதி சதுர்தசி திதி மதியம் 12:54 வரை, பின்பு பௌர்ணமி திதி. நட்சத்திரம் விஷாக நட்சத்திரம். இன்று மதியம் 2:18 வரை, பின்பு அனுஷ நட்சத்திரம். யோகம் சிவம் நாம யோகம். கர்ணம் வணிசை கர்ணம் மதியம் 12:54 வரை, பின்பு பத்திரை கர்ணம். சந்திராஷ்டமம் மீனராசி ரேவதி நட்சத்திரத்திற்கு மதியம் 2:18 வரை, பின்பு மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரங்கள்: மேச ராசியில் செவ்வாய் பகவான், ரிஷப ராசியில் சூரிய பகவான், மிதுன ராசியில் புதன் பகவான் மற்றும் சுக்கிர பகவான், கடகராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், விருச்சக ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான். நம்ம குரு பயிற்சி பலன் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். சிம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் வராங்க. வாக்கியப்படி 26/5 வராங்க. திருக்கணிதப்படி 2/6 வராங்க. இது அதிசாரத்துல ஐப்பசி மாசத்துல குரு 63 நாள் சிம்ம ராசியில தான் பயணம் செய்வார். ஓகேங்களா? ஸோ குரு பார்வை சிம்ம ராசிக்கு 4ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் விழும். ஓகேங்களா? அப்போ மேக்சிமம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு சுப நிகழ்ச்சி நடக்கும். இடமாற்றம் எதிர்பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக உண்டு. தாய்க்கு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் பிறந்தவங்களோட தாய்க்கு நோய் குணமாகக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு. ஆல்ரெடி நோயில் இருக்கிறாங்க கடந்த ஆண்டு எல்லாமேனா இந்த ஆண்டு கண்டிப்பாக சரியாகிவிடும். புதிய வீடு கட்டக்கூடிய முயற்சி பிளானிங் எல்லாம் பக்காவாக இருக்கும். செமைய திட்டமிட்டு வீடு அற்புதமாக கட்டுவாங்க. சிம்ம ராசியில் உள்ளவங்க வீட்டிற்கு அதிக செலவு செய்வாங்க. ஓகேங்களா? செலவு செய்கிறது ரொம்ப சிறப்பு. அல்லது நோய் வராது. ஏன்னா 6ஆம் இடத்தை பார்க்குறாங்க 7ஆம் பார்வையாக. அப்போ நோய் கடன் எதிரி வராமல் இருக்கிறது சுப செலவாக செஞ்சிடணும். அப்போ 4ஆம் இடத்தை பார்க்குறனால 4ஆம் இடம் தான் வீடு, 5ஆம் பார்வையாக பார்க்குறனால அப்போ அதில் நீங்கள் வீட்டுக்கு அதிக செலவு செஞ்சீங்கன்னா நோயெல்லாம் இங்கே வராது. அதே மாதிரி ஒரு சில பேர் வளர்ப்பு பிராணிகள் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு. வீட்டில் வளர்ப்பாங்க. அது ஜோடியோட தான் இருக்கணும். ஓகேங்களா? தனிப்பட்ட முறையில் தனியாக வளர்க்கக்கூடாது. அப்போ இப்போ மேக்சிமம் ஆடு மாடு வளர்க்குறவங்களுக்கு அது கண்டிப்பாக கப்புலாக தான் இருக்கும். நாய் வளர்க்குற மட்டும் தனியாக வளர்ப்பாங்க. அதை கொஞ்சம் மாற்றிக்கிங்க. ஜோடியாக வளர்த்தாதான் ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வளர்ப்பு பிராணி ஏதாவது ஒன்று காணாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அல்லது நகை காணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சிம்ம ராசியில் பிறந்தவங்க. ஓகேங்களா? ஒரு சில பேர்த்துக்கு வயிறு பெருசாகும். ஏன்னா 7ஆம் பார்வையாக வயிறை பார்க்குறனால வயிறு கொஞ்சம் பெருசாக வாய்ப்புகள் உண்டு. தூக்கம் சரியாக வராது. ஏன்னா 12ஆம் இடம் தான் தூக்கம், அயன சயன போகம், அது இருக்கிற இடம் பால். அப்போ சிம்ம ராசிக்கு இந்த ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா தூக்கம்ங்கிறது சரி வராது. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலை பளு கொஞ்சம் அதிகமாகும். ஏன்னா 6ஆம் இடத்தை பார்க்குறனால வேலை தான் 6ஆம் இடம். அது சம்மந்தமாக கொஞ்சம் வேலையில் அலைச்சல் டென்ஷன் கண்டிப்பாக இருக்கும்.
புதிய வியாதிகள் வரும். ஏன்னா 6ஆம் இடம் தான் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். மருத்துவ செலவுங்கிறது கொஞ்சம் வரும். கவனமாக இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கு, ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்யறது இவங்களுக்கு சிறப்பு. இவங்களோட பரிகாரமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்னதானம் பண்றது ரொம்ப சிறப்பு. கடன் வாங்கிடவே கூடாது. ஏன்னா அது வந்து பெருக்கும். குரு பகவானோட பார்வையில 6ஆம் இடத்தை பார்க்குது. அதனால நிச்சயமாக இவங்க கடன் வாங்கிடக்கூடாது, பார்க்கணும். வெளிநாட்டுக்கு வந்து வேலை கிடைக்கும். அதுல வேலை கிடைக்கும். ஆனா வெளிநாட்டுக்கு போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா 12ஆம் இடம் தான் வெளிநாடு குறிக்கக்கூடியது. அப்ப அந்த வெளிநாடு போறதுல வந்து சில சட்ட சிக்கல்கள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சில இடங்கள் வந்து ஆள் மாற்றமும் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது இடமாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஆயுள் பலம் கூடும். ஏன்னா 8ஆம் இடம் தான் ஆயுள் பலம். அப்ப சிம்ம ராசிக்கு வந்து ஆயுள் பலம் நிச்சயமாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமானுஷ அறிவு வந்து நிச்சயமாக உண்டு. அதே மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அரிசி, ஜேசிபி சம்மந்தப்பட்டது அல்லது வந்து மண் குவாரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் வந்து நிச்சயமாக உண்டு. மீன் தொழில் சம்மந்தப்பட்ட ஈடுபாடு உள்ளவங்களுக்கு நல்ல அமைப்புகள் வந்து உண்டு. ஒரு சில நபர்களுக்கு வந்து கிட்னி சம்மந்தப்பட்டது, சிறுநீரக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. வீடு வாங்குறது, நகை வாங்குறது, இதுல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது சம்மந்தப்பட்ட தொந்தரவு வந்து அதிகமாக இருக்கும். சிம்ம ராசியில பிறந்தவங்களோட தாய்க்கு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். கவனமாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? பரிகாரம்னா இவங்க ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு வந்து அன்னதானம் வழங்குறது தான் ரொம்ப சிறப்பு. வாய்ப்பு உள்ளவங்க வார வாரம் செய்யலாம் அல்லது மாதம் ஒரு முறை செய்யலாம். ஓகேங்களா? நாளைக்கு கன்னி ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கு நம்ம வந்து பார்க்கலாம். புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. நம்ம ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண்ணை வந்து மணிக்கட்டில் எழுதுங்க. எழுதும் போது உங்களோட கோரிக்கையை மனதார நினைச்சிட்டு எழுதுங்க. நிச்சயமாக வெற்றி உண்டு. மேச ராசி அல்லது வந்து மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 52. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 64. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 72. கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 68. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 79. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 92. துலாம் ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 85. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 80. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 33. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 10. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 22. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 26. இவை அனைத்தும் காமனான ராசி பலன் தான். உங்க ஜாதகப்படி நீங்க பயன்படுத்தக்கூடிய செல்போன் நம்பர், ஏடிஎம் பாஸ்வேர்டு, மற்ற இடங்களில் பயன்படுத்தக்கூடிய ஜிபே, ஃபோன்பேல பயன்படுத்தக்கூடிய பாஸ்வேர்டுலாம் அதிர்ஷ்டமான எண்ணா தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாள் இனிய நாளாமைய அடியேனும் பிரபஞ்சன பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.